கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் கோஹ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத் பவேத். இந்த ஸ்லோகம் பராசரர் என்கிற முனிவர் தன்னுடைய சீடரான மைத்ரேய பகவானிடத்தில் தன் பிள்ளையான வியாசரை பற்றி சொல்லக்கூடியது. வியாசர்தான் பகவானுடைய அவதாரமாகவே கருதப்படுகிறார். கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் என்று தந்தையே தன்னுடைய மகன் பகவானுடைய அவதாரம் என்று தன் சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏன் அப்படி என்ன பெரிய காரியத்தை அவர் செய்துவிட்டார் என்றால், அவரை தவிர மகாபாரதம் என்கிற ஒரு பெரிய இதிகாசத்தை வேறு யாருமே எழுதியிருக்க முடியாது என்று தந்தையே மகனை கொண்டாடுகிறார். கோஹ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத் பவேத் என்று. அப்படி வியாச பகவானால் இயற்றப்பட்டு 1.25 லட்சம் ஸ்லோகங்களோடு இந்த பாரதத்தின் உயர்ந்த இதிகாசமாக கருதப்படுவதுதான் ஸ்ரீ மகாபாரதம் என்கிற உயர்ந்த நூல். அந்த நூலை வியாசர் எழுதினதே இந்த பதரிகாசிரமத்தில் இருந்து கொண்டுதான் என்று சொல்லப்படுகிறது. பதரிகாசிரமத்தில் இருந்த சந்நிதியை தரிசித்து கொண்டோம். அதற்கடுத்ததாக இங்கு அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு மலை, அந்த மலையின் பாதையில் சென்றோம் என்றால் மானா என்று ஒரு இடம் வருகிறது. அந்த மானா ஊர் வழியாக செல்ல வேண்டிய ஒரு பாதையில் போகும்பொழுது அந்த மலைப்பாதையில் பல முக்கியமான இடங்களை நாம் தரிசிக்க வேண்டி உள்ளது. அதைத்தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் இந்த மானா என்கிற மார்க்கத்தில் சென்றோம் என்றால் அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான இடம் வியாச குஃபா என்று சொல்லப்படுகிறது. குஃபா என்றால் குகை என்று பொருள். வியாசர் இருந்த ஒரு குகை. இந்த இடத்தில் இருந்து கொண்டுதான் வியாசர் பெரிய அரிய செயல்களை எல்லாம் செய்திருக்கிறார். முதலில் யஜுர்வேதம், சாமவேதம், ரிக்வேதம், அதர்வண வேதம் என்று 4 வேதங்களையும் அவர் பிரித்து கொடுத்தார். அதனால்தான் அவருக்கு வியாசர்னு பெயர் ஏற்பட்டது. அவருக்கு இயற்பெயர் கிருஷ்ணர் என்பதுதான். இன்னொரு பெயர் உண்டு, பாதராயணர்னு பெயர் உண்டு. பாதராயணர் என்றால் பதரி மரங்களுக்கு அருகிலே இருந்தவர். இப்ப பொருள் தெரிகிறதா? இந்த ஊருக்கும் பதரிகாசிரமம்னு பேரு. இலந்தை மரங்கள் இருக்கிறபடியால் அந்த இலந்தை மரங்களுக்கு நடுவிலேயே வாழ்ந்தபடியால் தான் அவருக்கும் பாதராயணர்னு பெயர் ஏற்பட்டது. அப்ப வியாசர் இருந்த ஆசிரமமே இந்த பதரிகாசிரமத்தில் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அதற்கான கோவிலைத்தான் நாம் தற்போது தரிசிக்க இருக்கிறோம். முதலில் அந்த மானா பாதையில் போகும்பொழுது வெளியிலிருந்து பார்த்தால் ஒரு பெரிய குகையாட்டம் தெரியாது. அப்படியே வரி வரியாக தண்ணீரால் அரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறது. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம் என்றால் ஒரு சின்ன குகை. அதுல ஒரு சின்ன பலகை, ஒரு பெடஸ்டலுக்கு மேல ஒரு சின்ன விக்கிரகம் வியாச பகவானுக்கு இருக்கிறது. அதற்கு பின்னாடி ஒரு பெரிய விக்கிரகம், பழைய விக்கிரகம் ஒண்ணு, அது கொஞ்சம் சின்னதா இருக்கு. அதற்கு மேல புதியதாகவும் ஒரு விக்கிரகத்தை எழுந்துருள பண்ணி இருக்கிறார்கள், வியாச பகவானுடையது. அதற்கு அருகிலேயே வல்லபாச்சாரியர் என்று வடதேசத்தில் மிக பிரசித்தமான ஒரு ஆச்சாரியன், அவரும் இந்த இடத்தில் வந்து வியாசரையே தியானம் செய்து அவரிடத்திலேயே பல அர்த்தங்களை தெரிந்து கொள்வதாக சொல்லப்படுகிறது. அப்ப வல்லபாச்சாரியருக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன வெள்ளை சலவக்கல்லிலே ஒரு சிலை இருக்கிறது. அதை தவிர வியாச பகவானுக்கு 2 விக்கிரகங்கள் இருக்கின்றன. இந்த இடத்தில் இருந்து கொண்டுதான் அவர் தன்னுடைய காரியங்களை எல்லாம் செய்தார். வேதங்களை பிரித்து கொடுத்தது, 18 புராணங்களையும் எழுதி வகுத்து கொடுத்தது. அதற்கு மேல மகாபாரதம் என்கிற உயர்ந்த ஒரு கிரந்தத்தை இயற்றினார். அது 5வது வேதம் என்றே கொண்டாடப்படுகிறது. பாரத பஞ்சமோ வேதகான்னு தெரிவிப்பார்கள். வேதம் என்ன செய்கிறது? அறம், பொருள், இன்பம், வீடு 4 புருஷார்த்தங்களையும் அடைவதற்கு என்னென்ன வழிகள் உள்ளனவோ அது அனைத்தையும் வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்துல சௌக்கியமா இருக்கணுமா, அதுக்கும் வேதம் வழி சொல்லும். இல்ல சொர்க்கத்துக்கு போகணுமா, அதுக்கும் வழி சொல்லும். மோட்சம் அடைய வேண்டுமா, அதற்கும் வழி சொல்லுகிறது. அப்ப யாருக்கு என்ன ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை சாஸ்திரப்படி நிறைவேற்றிக் கொள்வதற்கான வழியை வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இது வேதம் எப்படி செய்கிறதோ அதே போலத்தான் மகாபாரதமும் செய்கிறதாம். தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரதர்ஷப எதிஹாஸ்தி ததன்யத்ர என் நேஹாஸ்தி நதத்வச்சித் என்று இந்த பாரதத்தினுடைய பெருமையை ரிஷி கூறுகிறார். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் 4 இலக்குகள் இருக்கின்றன. இது 4ஐ பற்றியும் உனக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமானாலும் வேற எந்த புஸ்தகத்திலையும் தேட வேண்டாம், இந்த மகாபாரதம் ஒன்று போரும்னு தெரிவிக்கிறார். எதிஹாஸ்தி தத் அந்யத்ர என் நேஹாஸ்தி நதத்வச்சித். இந்த புஸ்தகத்தில் எது இருக்கிறதோ அதுதான் மஸ்த புஸ்தகங்களில் இருக்கிறது. இந்த புத்தகத்தில் ஒன்று இல்லாவிட்டால் அது எங்கு தேடினாலும் கிடைக்காது என்று பெருமை சொல்லப்படுகிறது. அப்ப எவ்வளவு காம்ப்ரிஹென்சிவ்னு சொல்றோமோ இல்லையோ,
எல்லா வேதங்கள், ஸ்மிருதிகள், புராணங்கள் எல்லாத்துலேயும் தேடி 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 ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறத விட மகாபாரதம் ஒரே நூல், யாருக்கு என்ன பதில் வேண்டுமானாலும் இந்த நூலுக்குள்ளே உண்டு. அப்ப இங்கு இல்லாவிட்டால் அது வேற எந்த நூலுமே இருக்காது. இங்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் மற்ற நூல்களிலே விரித்து சொல்லப்பட்டிருக்கலாம். அப்ப அனைத்துக்கும் மூலமாக வேதத்தை போல இருக்கக்கூடிய நூல் மகாபாரதம் என்று கொண்டாடப்படுகிறது. அந்த பாரதத்தை இயற்றினவரே வியாசர் தான். அவர் இங்கு அமர்ந்து கொண்டுதான் இயற்றினார்னு சொல்லப்படுகிறது. அப்போது இங்க பக்கத்துல சரஸ்வதி நதி ஓடி வருகிறாள். அந்த சரஸ்வதி சலசலன்னு சத்தம் போண்டே இருந்தாளா? இவ்வளவு உயர்ந்த காவியத்தை எழுதும்போது எவ்வளவு கவனத்தோடு எழுத வேண்டும். அந்த கவனம் சிதறாமல் இருப்பதற்காக சரஸ்வதி நதியை பார்த்து நீ சத்தம் போடாம போன்னு சொன்னாராம். அவள் கேட்கவில்லை. கர்வத்தோடு இன்னும் வேகமாக ஓடி வந்து சத்தத்தை இட்டாள். அவருடைய ஒலியை நிறுத்துவதற்காக வியாச பகவான் கோபத்தோடு நீ மறைந்து விடுவாய்னு சாபம் கொடுத்தாராம். அதனால இங்க பக்கத்துல பீம் பூல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல சரஸ்வதி பூமிக்கடியிலே போய் விடுகிறாள். வியாச குகையை தாண்டி கீழே போய் கேசவப்பிரயாகன்னு இருக்கு. கேசவப்பிரயாகையில தான் போய் சரஸ்வதி கங்கையோடு கலக்கிறாள். அது வரைக்கும் பூமிக்குள்ளேயே தான் ஓடி வருகிறாள். கடைசியில பிரயாகராஜில கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 சங்கமங்கள். இங்கு இந்த சரஸ்வதி நதி போய் இங்கு சேருகிறாள் கங்கையோடு. அந்த சரஸ்வதியை பூமிக்கு அடியில ஓட வச்சாராம் வியாசர், தனக்கு இடையூறு செய்யக்கூடாது என்பதற்காக. அதெல்லாம் நடந்தது இந்த இடத்தில் தான் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இங்குதான் வியாசருக்கும் நாரதருக்குமான சந்திப்பு நடந்தது. பாகவத புராணத்தின் தொடக்கத்திலேயே இந்த கதை சொல்லப்படுகிறது. ஒரு நாள் வியாசர் தன்னுடைய ஆசிரமத்தில் மிகுந்த வருத்தத்தோடு தலையில கை வைத்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தார். என்ன வருத்தம்னு சிஷ்யர்களுக்கு புரியவே இல்லை. அவருக்கே புரியவில்லை. அவர் சொல்லுவது ததாபி பத மே தைஹ்யா ஹ்யாத்மா சைவ ஆத்மனா விபுஹு அசம்பன்ன இவாபாதி பிரம்மவர்ச்சஸ்ய சத்தமஹா. தன்னுடைய சிஷ்யரிடத்திலெல்லாம் சொல்லுகிறார். நாரதரும் வருகிறார், அவரிடத்திலும் சொல்லுகிறார். நான் பெரிய காரியமெல்லாம் பண்ணியிருக்கேன், வேதங்களை பிரிச்சிருக்கேன், புராணங்களை எழுதியிருக்கேன், மகாபாரதம் எழுதியிருக்கேன், பிரம்மசூத்திரங்கள் எழுதியிருக்கேன். ஆனாலும் இன்னும் ஒரு கம்ப்ளீட்னஸ் வரல. எனக்கு ஏதோ ஒரு இடையூறு இருப்பது போல ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கு, எனக்கு என்னமோ மனசுல திருப்தி ஏற்படவில்லை என்று நாரதரிடத்துல சொல்லுகிறார். அதுக்கு மேல என்னன்னு அவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது நாரதர் அவருக்கு சொல்லுகிறார், ஒண்ணுமில்ல, நீர் ஒரு சின்ன தவறு செய்து விட்டீர். மகாபாரதம் மிகப்பெரிய இதிகாசம் தான், அதை எழுதினது வேற யாராலையுமே செய்திருக்க முடியாது. ஆனால் அதில் பகவானை பற்றி அதிகமாக பேசாமல் மனிதர்களை பற்றி அதிகமாக பேசிவிட்டீர். துரியோதனன், திருச்சாதனன், திருட்டத்யும்னன், திரௌபதி இவர்களை பற்றித்தான் நிறைய கதை இருக்கே தவிர பகவான் கண்ணனை பற்றி எவ்வளவு பேசியிருக்கிறீர்? குறைவாகத்தான். 1.25 லட்சம் ஸ்லோகங்கள் மகாபாரதம். அதில் என்ன கண்ணனை பற்றி ஒரு 10,000 ஸ்லோகம் இருக்குமா? மற்றதெல்லாம் யார் யாரையோ பத்தினது தானே. அதனால் சொல்லுகிறார், யதா தர்மாதயச்சார்த்தாக தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவஹ யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்யபி நாமான்யனந்தஸ்ய யசோங்கிதானி யச்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவஹ. அப்ப நாரதர் சொல்றார், நீ ரொம்ப நல்ல கவிஞரா இருக்கலாம், ரொம்ப அழகா ஸ்லோகங்களை எல்லாம் உமாக்கு எழுத தெரிஞ்சிருக்கலாம், ஆனா பகவானுடைய நாமங்களை ஸ்லோகத்தில் எழுதாட்டா பிரயோஜனம் கிடையாது. ஒருத்தருக்கு ஸ்லோகம் சுமாரா பண்றவரா இருக்கலாம், ரொம்ப பெரிய கவிஞரா இல்லாம இருக்கலாம், ஆனா அடிக்கடி பகவானுடைய நாமங்களை சேர்த்து சேர்த்து பாடினால் அதைத்தான் ஊர்ல எல்லாரும் பாடுவா, அதை சொல்லித்தான் நாட்டியம் ஆடுவார்கள், நாம சங்கீர்த்தனம் செய்வார்களே தவிர நீர் எழுதின வச்சுட்டு யாரும் பண்ண போறது கிடையாது. அப்ப உயர்ந்த கவிஞனா சுமார் கவிஞனா என்பது முக்கியம் அல்ல, பாடப்பட்டது பகவானா வேறு பொருளா என்பதுதான். நீர் பெரிய ரிஷி, உயர்ந்த கவிஞர் தான், ஆனால் பாடினது உலக மக்களை பத்தி, பகவானுடைய குணங்களை அவ்வளவாக நீர் பாடவில்லை. அதனால தான் மனசுல இன்னும் இனம் புரியாத வருத்தம் இருக்கிறது. இப்ப நான் வழி சொல்றேன், பாகவத புராணம்னு இன்னொரு புராணத்தை நீர் எழுதும், அதுல பகவானுடைய பெருமைகளையே நீர் பேச வேண்டும் என்று நாரதர் தான் ஊக்குவிக்கிறார். அதுக்கு பிறகுதான் பாகவத புராணத்தையே வியாசர் இயற்றினாராம். இது அனைத்தும் நடந்தது இந்த இடத்துல தான். வியாச குஃபா என்று இந்த பாதையிலே இருக்கிறது. இது முதல்ல தரிசித்துக் கொண்டோம். அடுத்து இங்கிருந்து மேல போக போக ஒவ்வொரு இடமா சொல்லிண்டே போறேன். அடுத்து வருவது பீம் பூல் என்று ஒரு இடம் வருகிறது. இந்த இடத்துக்கு என்ன அமைப்பிலேயே பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த பக்கம் ஒரு பெரிய மலை இருக்கும், இந்த பக்கம் ஒரு மெரிய மலை இருக்கும், நடுவுல ஒரு இடைவெளி இருக்கும், ஆனா அதுல ஒரே ஒரு கல்லு மட்டும் சொருகி வச்ச மாதிரி இருக்கும். என்ன நடந்தது என்றால், துவாபர யுகம் முடிவடைகிறது. கண்ணன் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு போய்விட்டார் பிராபாச கஷேத்திரத்திலிருந்து. அது நடந்தவுடனே பாண்டவர்களால இந்த உலகத்தில் இருக்க முடியவில்லை. அர்ஜுனனுக்கு செய்தி வந்து அர்ஜுனன் தான் வேகமா துவாரகைக்கு போறார். கண்ணன் புறப்படும் போது அவர் சொன்ன ஆணை, துவாரகையில இனிமே யாரும் இருக்க வேண்டாம், ஊரே அழிந்து விட போகிறது, அதனால என்னுடைய மனைவிகளை அழைத்து கொண்டு அர்ஜுனன் பத்திரமா இந்திரபிரஸ்தத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று கண்ணன் தெரிவிக்கிறார். சரின்னு அர்ஜுனனும் கண்ணனுடைய மனைவிகளை அழைச்சிட்டு இந்திரபிரஸ்தத்துக்கு போற வழியில் யார் யாரோ வந்து அவனை தாக்குகிறார்கள் வழியிலே. அர்ஜுனனோடு யாரான சண்டை முடியுமா?
துரியோதனன் முதலானவர்களே தோற்றார்கள், கர்ணன், துரோணர், பீஷ்மரே தோற்றார்கள். யாரு சண்டை போட முடியும்னா அப்பதான் ஆச்சரியம். கண்ணன் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு போன உடனேவே அர்ஜுனனால் காண்டீபத்தை தூக்கவே முடியவில்லை. காண்டீபம் தான் அர்ஜுனுடைய வில்லு. அதை வச்சுன்னு தான் 18 நாள் பாரத போரையே செய்தான். அப்பதான் அவனுக்கு புரிகிறது, ஓ, என்னுடைய வலிமையால நான் இத்தனை நாள் யுத்தம் செய்யவில்லை, கூட கண்ணன் இருக்கவே என் உடம்புல பலம் இருந்தது. கண்ணன் போன உடனே பலம் அனைத்தும் போய்விட்டது என்று உணர்ந்தானாம். கண்ணனுடைய மனைவிகளை யார் யாரோ திருடர்கள் எல்லாம் தூக்கி போனார்கள். கடைசியில அடிச்சு பிடிச்சி ஒரு சிலரை காப்பாத்தி அர்ஜுனன் அழைத்து கொண்டு வந்தான். வந்து யுதிஷ்டிர இடத்துல எல்லாத்தையும் சொல்றான். வஞ்சிதோகம் மகாராஜ ஹரிணா பந்துரூபிணா ஏனமே அபகிருதம் தேஜகா தேவ விஸ்மாபனம் மகது. தேவர்களே பார்த்து ஆச்சரியப்பட்ட பலம் என்னிடத்தில் இருந்தது. ஆனா கண்ணன் வஞ்சித்து விட்டான். அவர் புறப்பட்ட உடனே என்கிட்ட மொத்த பலமும் போயிடுத்து யுதிஷ்டிரா. என்னால காண்டீபத்தையே தூக்க முடியவில்லை. இப்பதான் புரிகிறது, ஒவ்வொரு கட்டத்திலும் நம்மோட கூடியிருந்து ரட்சித்தது கண்ணன் தான். நாம என்னமோ நம்முடைய பலம் நினைச்சிட்டு இருந்தோம். யத் சந்நிதவ் அகமமு காண்டவம் அக்னயேதாத் அதாம் இந்திரம் ச சாமரகணம் தரசா விஜித்ய லப்தா சபா மயகிருதாத்புத சில்பமாயா திக்பியோ அஹரன் நிருபதையோ பலிம் அத்வரேதே. யுதிஷ்டிரா, நீ அஸ்வமேத யாகம் பண்ணியே, அதுக்கு ஊரூரா போய் நான் ஜெயித்து அரசர்களுடைய செல்வத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்தேனே, எல்லாம் கண்ணன் கூட இருந்ததுனால. தேவர்களோடு சண்டை போட்டு திவ்ய அஸ்திரங்களை வாங்கிட்டு வந்தேனே, எல்லாம் கண்ணனுடைய பெருமையால. காண்டவ வனத்தையே அழித்து இந்திரனுக்கு கொடுத்தேனே, அவனுடைய பெருமையாலன்னு தெரியாம போச்சு. இன்னைக்கு அவன் இல்லாத போதுதான் என்னால ஒரு விரலை கூட அசைக்க முடியவில்லை என்று தெரிந்து கொண்டேன் என்று அர்ஜுனன் ஓன்னு அழுகிறார். யுதிஷ்டிரனுக்கும் புரிந்து விட்டது. சரி, இனிமே இந்த உலகத்தில் நாம் இருக்க வேண்டாம், கண்ணன் புறப்பட்டு விட்டார் என்ற உடனேவே தீய பழக்கங்கள் எல்லாம் உலகத்திலே வரத் தொடங்கினவாம். யுதிஷ்டிரஹ தத் பரிசர்ப்பணம் புதஹ புரேச்ச ராஷ்ட்ரேச்ச கிருஹே ததாத்மனி விபாவ்ய லோப ஆன்ருத ஜிஹ்ம ஹிம்சன ஆத்ய தர்ம சக்கரம் கமனாய பரியதாத். யுதிஷ்டிரன் மெதுவா ஊரை சுத்தி பார்க்கிறார். ஓ, கண்ணன் புறப்பட்டு போன உடனேவே தர்மம் புறப்பட்டு விட்டது, அஹிம்சை புறப்பட்டு விட்டது, தவம் புறப்பட்டு விட்டது. இனிமே உலகத்துல அதர்மம் பரவுவதை பார்க்கிறான். ராஜ்யத்துல அதர்மம் பதவருது, தன் மனசுலயும் தவறான எண்ணங்கள் வருகின்றன. எல்லாத்தையும் பார்த்து இனிமே இங்கு இருக்க வேண்டாம்னு சொல்லி தன்னுடைய பரீட்சித்து கொள்ளு பேரன் இருக்கிறானே அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு அவர்கள் எல்லாம் புறப்பட்டு ஸ்வர்க்கத்துக்கு செல்லலாம் என்று ஹிமாச்சலத்துக்கு வருகிறார்கள். இந்த இடத்துலதான் ஸ்வர்காரோகிணி சதோபந்த் என்று ஒரு இடம் சொல்லப்படுகிறது. சத்துக்கள் நல்லோர்கள் செல்லக்கூடிய பாதை சதோபந்த்னு சொல்லப்படுகிறது. இது வழியாகத்தான் யுதிஷ்டிரன் முதலானவர்களாம் நடந்து போய் ஸ்வர்க்கத்துக்கு ஏறி சென்றார்களாம். அந்த பாதையில் இந்த இடத்துக்கு வரும்பொழுது பெரிய தாண்ட வேண்டும், மலையிலிருந்து மலைக்கு. பாண்டவர்கள் தாண்டி விட்டார்கள், திரௌபதியால தாண்ட முடியவில்லை. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு பெரிய பாறை எடுத்து இந்த இடத்துல பாலமாக பீமன் இட்டானாம். அதை தாண்டி திரௌபதி நடந்து சென்றாள். அதுதான் பீம் பூல் என்று சொல்லப்படுகிறது. இதை தாண்டின உடனே கொஞ்ச தூரத்துல திரௌபதிக்கு கோவில் இருக்கிறது. அதுக்கு மேல திரௌபதியால போக முடியல. பஞ்சபாண்டவர்கள் திரௌபதி 6 பேர் புறப்பட்டார்கள். ஒரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கு மரணம் ஏற்பட்டு விடுகிறது. திரௌபதியினுடைய கோயில் இருக்கிறதுல திரௌபதி விழுந்தாள். அடுத்தது சேஷதாரா, அந்த இடத்துல நகுல சகதேவர்கள் விழுந்தார்கள். பல் பாட்டா, அங்கு பீமன் உயிர் விட்டான். சக்கர தீர்த்தம், அர்ஜுனன் உயிர் விட்டான். அதை தாண்டி திரிகோண சரஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அங்க 1000 அருவிகள் சகசிரதாரான்னு கொட்டிட்டு இருக்குமா. அந்த திரிகோண சரஸை தாண்டி யுதிஷ்டிரன் போகும்போது பக்கத்துல ஒரு நாய் வந்தது. நாயும் யுதிஷ்டிரனும் தான் ஸ்வர்காரோகிணிங்கிற இடத்துக்கு போனார்கள். போன உடனே அந்த நாய் யுதிஷ்டிரன் இடத்துல சொல்லித்து, எனக்கு உடம்புல எல்லாம் ஒரே புழு பூச்சியா இருக்கு, எனக்கு கொஞ்சம் காப்பாத்துன்னு சொல்லித்து. சரி, அதை எடுத்து கீழே போட்டுடலாம்னு போனா அந்த புழுக்கள் எல்லாம் பிரார்த்திச்சது, பூமியில போட்டுட்டா எங்களுக்கு உயிர் போயிடும், எங்க இந்த நாயை வச்சுதான் நாங்க பிழைத்து கொண்டிருக்கிறோம், எங்களை ரட்சிக்க வேணும்னு கேட்டுது. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தர்மத்துல எண்ணமா எல்லா புழுவையும் எடுத்து தான் உடம்புல விட்டுண்டார். நாயும் தப்பிக்கணும், புழுக்களும் அழியக்கூடாது, எல்லாத்தையும் தன் உடம்புல ஏத்துண்டாராம். இந்த தர்ம காரியத்தை பார்த்து ஆனந்தப்பட்டு யமதர்மராஜனும் இந்திரனும் வந்து யுதிஷ்டிரனை கொண்டாடி 2 பேருமா ஸ்வர்க்கத்துக்கு அழைத்து சென்றார்களாம். அதுதான் ஸ்வர்காரோகிணி என்கிற இடம் சதோபந்த் என்கிற மார்க்கமாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் அடியேன் சொன்னது ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அங்கன்னு கை காமிச்சுட்டேன். அதெல்லாம் போறது அவ்வளவு எளிமை கிடையாது. ரொம்ப நாட்கள் நடந்தே பிரயாணத்தில் செல்ல வேண்டும். அதெல்லாம் இருப்பது இந்த இடத்தில் என்று கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான இடத்தையும் தரிசிக்க வேண்டி இருக்கிறது. அதை முடித்துக்கொண்டு பத்ரியிலிருந்து புறப்படுவோம்.